Hello friends, Moto தரப்புல ரீசெண்டா இந்தியாவுல பட்ஜெட் செக்மெண்ட்ல Moto G9 அப்படிங்கிற ஸ்மார்ட் போன் 11500 ரூபாய் பிரைஸ் பாயிண்ட்க்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் சேல்ல சில கார்ட்ஸ் ஆஃபர்லாம் யூஸ் பண்ண அப்படின்னா இன்னமும் 1000 ரூபாய் குறைச்சு 10500 ரூபாய்க்கு அந்த ஸ்மார்ட் போன் வாங்கிக்க முடியும்னு சொல்லிட்டு மோட்டோரோலா தரப்புல சொல்லியிருந்தாங்க. ஆனால் என்ன அந்த ஸ்மார்ட் ஃபோனில் ரொம்ப மொக்கையாக HD+ ரிசல்யூஷன் லோ டிஸ்பிளே பேக் சைட் பிளாஸ்டிக் பேக் கொடுத்துருந்தாங்க. அது என்ன மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு ரொம்ப கடுப்பேற்றுன்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரைஸ் பாயிண்ட்க்கு வேறு எந்த ஒரு பிராண்டுமே ரெட்மியை தவிர ஃபுல் HD+ ரிசல்யூஷனில் டிஸ்பிளே ஆஃபர் பண்ணுறது கிடையாது. வேறு எந்த ஒரு பிராண்டுமே கிளாஸ் பேக்கோ ஆஃபர் பண்ணுறது கிடையாது. எல்லா பிராண்டுமே பிளாஸ்டிக் பேக் தான் கொடுத்துட்ருக்காங்க. அதனால் இது நார்மலாக என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. ஏன்னா அந்த ஸ்மார்ட் ஃபோன் அதை தாண்டி 5000 mAh மேசிவ் பேட்டரி, அதுக்கு 20 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், அதுக்கப்புறம் 48 மெகாபிக்சல் ட்ரிபிள் கேமரா செட்டப், NFC சப்போர்ட், இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்னாப்டிராகனோட ஓரளவுக்கு ஆவரேஜான 662 ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டு பல ஒர்த்தான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் தாண்டி இந்த ப்ரைஸ் பாயிண்ட்க்கு வேறு எந்த ஒரு பிராண்டுமே ஆஃபர் பண்ணாத க்ளீனான ஆண்ட்ராய்ட் பர்ஃபார்மன்ஸும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும். இது ஏன்னா பெரிய விஷயமா சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ரைஸ் பாயிண்ட்க்கு ரெட்மி, ரியல்மி இந்த மாதிரி டாப் பிராண்ட் எல்லாமே அவங்க ஸ்மார்ட் ஃபோனில் அவங்களோட UIயில் ஆட்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அது கூட கம்பேர் பண்ணுறப்ப இந்த க்ளீன் ஆண்ட்ராய்டு அப்படிங்கிறது நிறையா பேர்த்துக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் தான். அதனால் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்க்கு இது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இல்லைனாலும் என்னை பொறுத்த வரைக்கும் மோட்டோ பிராண்டிங்காக ஒரு நல்ல ஆப்ஷனே நான் சொல்லுவேன். இப்போ இதோட ப்ளஸ் வேரியன்ட் Moto G9 Plus இந்தியாவில் கிடையாதுங்க, பேசியில் லான்ச் பண்ணிட்டாங்க. பேசில் பிரைஸ் வந்து இந்தியன் பிரைஸ் கன்வெர்ட் பண்ணால் கிட்டத்தட்ட 30,000 பக்கமாக வருது. ஆனால் அந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு கன்ஃபார்மாக இந்தியாவுக்கு எடுத்து வர மாட்டாங்க. இந்தியாவுக்கு ஒருவேளை இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்துச்சு அப்படின்னா கன்ஃபார்மாக 20,000 அதிகபட்சமாக 22,000 ப்ரைஸ் பாயிண்ட் எடுத்து வருவாங்க. அதை தாண்டி இந்த ஸ்மார்ட் ஃபோன் ப்ரைஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இப்போலாம் மோட்டோ இந்தியாவில் ரொம்ப அக்ரெசிவாக தான் ப்ரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரீசெண்டாக கூட மோட்டோல 1% ஸ்மார்ட் ஃபோனுக்கு வேறு லெவலில் ஃபீச்சர்ஸ் கொடுத்து 6GB RAM 128GB ஸ்டோரேஜ் ஆப்ஷனே 17,500 தான் சேல்ஸ் பண்ணிருக்காங்க. அந்த ஃபோனுக்கு இந்த ஃபோனுக்கு ஒரு சில ஸ்பெக்ஸ் ரொம்ப காமனாக தான் இருக்குது. அதனால் அதோட ஒரு 2000 ரூபா இல்லை 1000 ரூபா அதிகமாக 18,500 20,000 தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணுவாங்க. இந்த வீடியோவில் Moto G9 Plus ஸ்மார்ட் ஃபோனில் என்னவெல்லாம் ஸ்பெக்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவுக்கு வந்துச்சுன்னா அண்டர் 20,000க்கு ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்குமா, ஒர்த்தா இல்லையான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் பிடிச்சது அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐகான் ஜெனரேட் ஆகும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா எடுத்து ஆல் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் வரும். அதை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் இது மாதிரி பல சுவாரஸ்யமான வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Moto G9 Plus இந்த ஸ்மார்ட் ஃபோன் டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ரொம்ப பெருசாக 6.8 inch ஃபுல் HD+ ரிசல்யூஷனில் IPS LCD பேனலாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இது எப்பவும் போல் ஒரு மேக்ஸ் விசன் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிட்டு தான் மோட்டோரோலா தரப்புன்னு சொல்கிறாங்க. இதுக்கு HDR10 கண்டென்ட் எல்லாமே சப்போர்ட் பண்ண அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே மேலே லெஃப்ட் கார்னரில் ரொம்ப சின்ன சைஸில் ஒரு பஞ்சுவல் கொடுத்துருக்காங்க. கீழே இருக்க பெசர் எல்லாமே ரொம்ப தின்னாக தான் இருக்குது. ஆனால் இங்கே ரிஃப்ரெஷ் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக 60 Hz தான் கொடுத்துருக்காங்க. ரிஃப்ரெஷ் ரேட் மட்டும் அதிகப்படுத்தி கொடுத்தாங்க அப்படின்னா IPS LCD பேனலில் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அதனால் இங்கே டிஸ்பிளே அப்படின்னு வரப்போ ரொம்ப ஒரு ஆவரேஜான டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 1% பார்த்த அதே டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அங்கே என்ன ஃபுல் டிஸ்பிளே ஆஃபர் பண்ணாங்க. இங்கே ஒரு பஞ்சுவல் கொடுத்து இப்போ லேட்டஸ்ட்டாக எல்லா பிராண்டும் என்ன பண்ணுறாங்களோ அந்த டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இங்கே அப்படியே பேக் சைட் டிசைன் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 2 கலர் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ரோஸ் கோல்டு அதுக்கப்புறம் ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு 2 கலர் ஆப்ஷனுமே பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே மேலே லெஃப்ட் கார்னரில் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கேமரா மாடியூல் கொடுத்துருக்காங்க, ரெக்டாங்கல் ஷேப்பில். அதுவுமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இந்த செட்டப் இந்த கலர் ஆப்ஷன் எல்லாம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சாம்சங் தரப்புலேருந்து ரீசெண்டாக Note 20 அல்ட்ரான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணாங்க பார்த்தீங்களா, அதில் கொடுத்த கேமரா மாடியூல் அதே கலர் ஆப்ஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த கோல்டு கலர் கிட்டத்தட்ட எக்ஸாக்டாக அதே மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் இங்கே பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே மேலே கிளாசிக் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே கிளாஸ் பேக் கொடுக்கறதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் சான்ஸ் ரொம்ப கம்மி தான். ஏன்னா மோட்டோரோலா ரீசெண்ட் டேஸாக கிளாஸ் பேக் எந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஆஃபர் பண்ண கிடையாது. அந்த பிளாஸ்டிக் பேக் மேலே கிளாசிக் ஃபினிஷ் கொடுத்தா லான்ச் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனு கொடுத்துருப்பாங்க. அதை பற்றி இந்தியாவுக்கு லான்ச் ஆனதையும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இங்கே அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா சென்டரில் மோட்டோரோலா பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. அது போய் இந்த ஸ்மார்ட் ஃபோன் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் அண்ட் லாக் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக், டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கும் NFC சப்போர்ட் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே பேக் சைட் டிசைன் வரப்போ ரொம்ப டிசப்பாயின்ட் பண்ண டிசைன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு 223 கிராம் வெயிட், 9.7mm திக்னஸ் கொடுத்துருக்காங்க. கன்ஃபார்மாக கையில் பிடிச்சி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா சின்ன வயசில் நீங்கள் ஜாமெட்ரி பாக்ஸ் பிடிச்சி யூஸ் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா, பாக்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும். ஏன்னா திக்னஸ் கிட்டத்தட்ட 10mm பக்கமாக இருக்குது. வெயிட்மே ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ இங்கே கிளாஸ் பேக் கொடுத்துருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல, இதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனால் வெறும் பிளாஸ்டிக் பேக் கொடுத்துட்டு இந்த அளவுக்கு வெயிட் கொடுத்தாங்க அப்படின்னா இங்கே வெயிட் மேனேஜ்மெண்ட்டில் ரொம்ப நான் சொதப்பிட்டாங்கன்னு சொல்லுவேன். ஒன் ஹேண்ட்லாம் சத்தியமாக அந்த ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா டிஸ்பிளே சைஸ்மே 6.8 inch பக்கமாக இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே கேமரான்னு பார்த்தீங்கன்னா 64 மெகாபிக்சல் மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. சாம்சங்கா சோனியான்னு மென்ஷன் பண்ணல, அதுலேருந்து தெரிஞ்சிருக்கும் சாம்சங் சென்சார் தான் கொடுத்துருப்பாங்க. இது கூட ஒரு 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி 118 டிகிரி வரைக்கும் அல்ட்ரா வைட் ஆங்கிள் ஃபோட்டோஸ் எடுக்க முடியும். ஃபைனலாக 2 மெகாபிக்சல் டெப் சென்சார், 2 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சார் கொடுத்துருக்காங்க.
இந்த கேமரா யூஸ் பண்ணி 4Kல 30 fps வரைக்கும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்படியே செல்ஃபிக்கு வந்தீங்கன்னா அந்த பஞ்ச் ஹோல்ல ஒரு 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த கேமரா குவாலிட்டி ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்கும். அது சோனி கேமரா இருந்துச்சுன்னா அப்படின்னா அண்டர் 20,000க்கு நிச்சயமாக பெஸ்ட்டான கேமரா எக்ஸ்பீரியன்ஸும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பவர் பண்ணுற வகையில் Snapdragonோட 730G ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. 2.2 Hz கிளாஸ் பிளானா கூடிய ஒரு ஆக்டோகோர் ப்ராசர், கிராஃபிக்ஸ் கார்டினோ 618 GPU யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராசர்லாம் லான்ச் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஒரு பழைய ப்ராசர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இருந்தாலுமே அண்டர் 20K செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் நிச்சயமாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எதிர்பார்க்கலாம். அண்டர் 20K லான்ச் பண்ணாங்கன்னா பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம். அதை விட்டு 25,000-30,000 லான்ச் பண்ணாங்கன்னா நான் வேஸ்ட் தான் சொல்வேன். அதுக்கப்புறம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோன் பியூரான ஆண்ட்ராய்டில் ரன் ஆகுது. உங்களுக்கு ஆட்ஸ் எல்லாம் எதுவுமே இருக்காது. யூசர் எக்ஸ்பீரியன்ஸும் வேறு லெவலில் இருக்கும். ஆண்ட்ராய்ட் 10 அப்டேட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் பேக்கப் பண்ணுற வகையில் ஒன் ஃபியூஷன் ப்ளஸில் பார்த்த மாதிரி 5000 mAh மேசிவ் பேட்டரி டைப் சி போர்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்மார்ட் ஃபோனில் பெரிய ப்ராப்ளமாக பார்க்கப்படுது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தான். அது இங்கே கொடுத்துட்டாங்க. இதுக்கு 30 வாட் டர்போ ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அது யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா சார்ஜிங் ஸ்பீடும் வேறு லெவலில் இருக்கும். இந்த பேட்டரியுமே ஒரு நாளைக்கு நிச்சயமாக ஹெவி சர்ச்சுக்கு நல்லாவே தாங்கும். ஃபைனலாக எப்பவும் போல் இப்போ ரீசெண்டாக மோட்டோல எல்லா ஸ்மார்ட் ஃபோனுக்கும் ஒரே ஒரு ரேம் ஸ்டோரேஜ் ஆப்ஷன் தான் கொடுக்குறாங்க. அதுதான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. 4GB ரேம் 128GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இங்கே ஹைப்ரிட் சிம் ஸ்டார்ட் தான் கொடுத்துருக்காங்க. 1-2 சிம் போட்டுக்கலாம், இல்லைனா ஒரு சிம் ஒரு மெமரி கார்டு தான் போட்டுக்க முடியும். இந்த 128 யூரோப்பியன் பிரைஸ், அதாவது அங்கே லான்ச் பிரைஸ் இன்னும் பிரைஸ் கன்வெர்ட் பண்ணால் 31,000 வருது. ஆனால் கன்ஃபார்மாக அந்த பிரைஸ்க்கு எடுத்து வர மாட்டாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் பார்த்த மோட்டோல 1 + ஸ்மார்ட் ஃபோன் எல்லாம் குளோபலாக லான்ச் பண்ணுறப்ப பிரைஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அந்த பிரைஸ் வந்து இந்தியன் பிரைஸ் கன்வெர்ட் பண்ணுறப்ப வர பிரைஸை விட ஒரு 10,000 குறைச்சி எடுத்து வந்தாங்க. அதனால் இந்த ஸ்மார்ட் ஃபோனுமே 31,000 10,000 குறைச்சிங்கன்னா 21,000 வரும். அதோட ஒரு 1000 குறைச்சி 20,000 எடுத்துட்டு வருவாங்க. அப்படி எடுத்து வந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக 20,000க்கு ஓரளவுக்கு இது பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். இந்த செக்மெண்ட்டில் இருக்கிறதே ஒரு பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோனெல்லாம் இந்த ஸ்மார்ட் ஃபோன் நிச்சயமாக இருக்கவே இருக்காது. இதை விட பிரைஸ் கம்மியாக லான்ச் பண்ணுறக்கும் சான்ஸ் ரொம்ப கம்மி தான். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்தியாவில் மோட்டோல 1 ஸ்மார்ட் ஃபோன் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. அதனால் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எடுத்து வரதுமே கொஞ்சம் கேள்விக்குறி தான். அப்படி எடுத்து வந்தாலுமே இன்னும் 1 மாதம் இல்லை 2 மாதம் எடுத்து வருவாங்க. வெயிட் பண்ணுவோம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்துச்சுன்னா வாங்குவீங்களா பண்ணலாம்னு சொல்லிட்டு கீழே போய் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.